உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்லா பரிகாரமும் நீங்க போத் ஆன்லைன் ஆஃப்லைன் பண்ணிக்கலாம். நீங்க எங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா சுவாமிநாராயணன் டெம்பிள்ல அதை லைவ் வீடியோ காலிங்ல ஃபுல்லா அந்த பூஜையை நீங்க பார்க்கலாம். நேர்ல போயே எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது சார், எப்படி ஆன்லைன்ல பண்ணுவாங்க? பரிகாரம் சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் ஒழுங்கா பூஜை பண்றது கிடையாது. ஒரு 20 கண்ட்ரிக்கு சர்வீஸ் பண்ணோம். USA, கனடா, ஆஸ்திரேலியா, UK அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பண்றோம். ஒழுங்கா சங்கல்பம் எடுத்து பூஜை பண்றதுனால இட் ஹாஸ் a massive impact. இப்போ எங்ககிட்ட 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் அது 3 to 4 hours ப்ரொசீஜர். அதே நீங்கள் திருக்கடையூரில் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 1 hour ப்ரொசீஜர். இப்போ திலஹோமம் சொன்னீங்க. ஸோ திலஹோமம்னா என்ன, எதுக்காக பண்ணுறாங்க சார்? இப்போ உதாரணத்துக்கு சூசைடு இல்லை சடன் டெத்து இல்லை ஏதோ ப்ராப்ளம், அவங்கள மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த திலஹோமம் வச்சுருக்காங்க. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஆதேஷ் சுவாமி நாராயண கோவில் நிறுவனர் மற்றும் ஜோதிடர் KP கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவது பரிகாரம் செய்யுங்க அப்படின்றதான். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிளில் இப்போ சனிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும். இப்போ நீங்கள் விருச்சிக ராசி, அர்த்தாஷ்டம சனி, இப்போ உதாரணத்துக்கு இந்த அதாவது சிம்ம ராசி, சிம்ம லக்னம், அஷ்டம சனி, இல்லை இப்போ வேற ஏதாவது ஜோதிடர் பரிகாரம் சொல்கிறாங்கன்னா எல்லா பரிகாரமும் நீங்கள் போத் ஆன்லைன் ஆஃப்லைன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா சுவாமிநாராயணன் டெம்பிளில் இந்த மாதிரி எங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பூஜை பண்ணி வச்சுருவோம். அதை லைவ் வீடியோ காலிங்கில் ஃபுல்லாக அந்த பூஜையை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை சார் என்னால் வர முடியல, எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை லைவாக ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு சனி பயிற்சி நடக்குது, உங்களால் கோவிலுக்கு போக முடியல, கோவிலுக்கு போகிறது ப்ராப்ளமாக இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, நீங்கள் சுவாமிநாராயணன் டெம்பிளில் ஃபோன் பண்ணி, ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிளில் ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு சனி பயிற்சிக்கு எனக்கு பூஜை பண்ணிவிடுங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் பேரில் சங்கல்பம் எடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி ஃபுல்லாக அஷ்டோத்திரம் சொல்லி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா லைவாக பார்க்கணும் சார் அப்படின்னாலும் நாங்கள் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எப்படி இப்போ நான் வரும்போது பார்த்தேன் முத்துக்கூட்டில் கோல்டு லோன் வீட்டிலேயே பண்ணி தராங்கன்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம், நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கோவிலுக்குலாம் ஏறி இறங்குவாங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு. நேரில் போயே எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது சார், எப்படி ஆன்லைனில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. மேடம், நாங்கள் கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்தை நாங்கள் ஒரு 10 வருஷமாக நடத்திட்டு வரோம். ரெண்டாவது நாங்கள் ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு 4 floors ஆயிடுச்சு. எங்ககிட்ட ஒரு 30 வாத்தியார் பக்கத்தில் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் சக்ஸஸ் இல்லாமல் வராது. ரெண்டாவது, பரிகாரம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒழுங்காக பூஜை பண்ணுறது கிடையாது. இப்போ உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் எடுத்து லாங்காக வரும் சங்கல்பம். இப்போ உதாரணத்துக்கு ஒர்க்கு சங்கல்பம் வரும் சுவாமிநாராயணன் டெம்பிளில். இப்போ ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிளில் கல்யாணம்னா வேரியேஷன் வரும், இப்போ குழந்தை பிறப்புன்னா வேரியேஷன் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காளஹஸ்தியே போகிறீங்க, காளஹஸ்தியில் ஜென்ரலாக ஒரு சங்கல்பம் எடுப்பாங்க, சின்னதாக ஒரு துணூண்டு ஒரு நாகர் வச்சு அதுக்கு அபிஷேகம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. பூ அரளிப்பூ தான் போடணும், அது போட மாட்டாங்க. அதே மாதிரி இது வடை நைவேத்தியம் வைக்கணும், அது வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களை ஒழுங்கா பண்ணீங்கன்னா
ப்ராப்பராக பண்ணீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராகுகேது பூஜை, ராகுகேது பயிற்சிக்கு ராகுகேது பூஜை ஆதே சுவாமிநாராயணன் டெம்பிளில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். நீங்கள் அதை வந்து கோவிலில் வந்து பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு திருநள்ளாறு போறீங்க, அங்கே நின்று அவங்க 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து அவங்களால வந்து செலவு பண்ண முடியாது. பிகாஸ் தே வில் சிம்பிளி சே ஓகே ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த பரிகாரங்கள் எஃபெக்டிவாக இல்லை. இது வந்து பர்சனலைஸ்டாக உங்களுக்குன்னே தனியாக உங்கள் பேரில் சங்கல்பம் எடுத்து ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு வந்து அதாவது இந்த வருஷத்துக்கு ஒரு 2.5 years முன்னாடி சனி பயிற்சி வந்தது அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு வந்து வால்யூம் வந்து அப்படியே டபுள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த அமாவாசை, அதாவது இந்த மகர சங்கராந்தி வர அமாவாசை, அதாவது இந்த அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 7-8 திலஹோமம் வந்திருக்கு. அதனால நிறைய பேர் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு 20 கண்ட்ரிக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறோம். USA, கனடா, ஆஸ்திரேலியா, UK அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பண்ணுறோம். எங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து திரும்பி வருவாங்க. நாங்கள் ஆதே சுவாமிநாராயண் டெம்பிளில் பூவோ அஷ்டோத்திரமோ ஒழுங்காக சங்கல்பம் எடுத்து பூஜை பண்ணுறதுனால இட் ஹாஸ் அ மேசிவ் இம்பேக்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து இப்போ வந்து எனக்கு வந்து லைவாக பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த பூஜையை வந்து நீங்கள் லைவாக லிட்ரலாகவே வந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கோவிலில் வந்து அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஹோமம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கோவிலில் வந்து ஹோமம் பண்ணீங்கன்னா அவங்க சும்மா ஒரு 20 minutes பூஜை பண்ணிடுவாங்க. இப்போ எங்ககிட்ட வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இப்போ அப்படின்னீங்கன்னா நாங்கள் வந்து அது 3 to 4 hours ப்ரொசீஜர். அதே நீங்கள் திருக்கடையூரில் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 1 hour ப்ரொசீஜர். ஸோ அதனால் அவங்க நிறைய கட் ஷார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ப்ராப்பராக முகூர்த்தம் பார்த்து ப்ராப்பராக அவங்க டயத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி, இன்ஃபேக்ட் எங்கள் வாத்தியார் வந்து சில பேருக்கு வந்து சில லக்னங்கள் ஒத்து வராதுன்னா அவங்களெல்லாம் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இது வந்து பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து ஆதே சுவாமிநாராயணன் டெம்பிளுக்கு வந்து ஆன்லைன்லேயே அனுப்பி வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சனி பயிற்சிக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். இத்தனை மணிக்கு கூப்பிடுவோம் சார். சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி வந்து எங்களை கூப்பிடுவோம். ஸோ அதனால் நிறைய பேர் இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து ராகுகேத்துக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி இப்போ ஃபெஸ்டிவல் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து நியூ இயர் வருது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக எங்கள் கோவிலில் வந்து ஃபோன் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் புக் அ பூஜா ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து நேராக வந்து பார்க்கணும் சார், நேராக வந்து தான் எங்களுக்கு பார்க்கணுன்னா பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச் பட் த ப்ரொசீஜர் ஹஸ் நாட் சேஞ்ச். த வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச். எப்படி பணம் வாங்குகிற ப்ரொசீஜர்ஸே ஆன்லைனில் வாங்குகிறோம், பட் ஆனால் என்ன ஸ்கிரிப்சரில் எழுதி கொடுத்துருக்கோ ஆதே சுவாமிநாராயண் டெம்பிளில் வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணும். There is no compromise. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பூஜை ஆகட்டும் இல்ல ஒரு ஹோமம் வளர்க்குறீங்க அப்படின்னா அது நேர்ல வந்து உட்கார்ந்து அந்த ஹோமத்துல நம்மளும் பங்கெடுத்து அதெல்லாம் அந்த தானியங்கள்லாம் கொடுப்பீங்க, அதெல்லாம் போடணும், அந்த ஹோமத்து புகையை சுவாசிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல சார். இதெல்லாம் ஆன்லைன் இதை வந்து இப்படி வந்து பாருங்க மேடம். இப்போ வந்து முன்னாடி வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து நீங்க வீட்டில் நேராக போய் பார்த்தா தான் அந்த லவ் கனெக்ஷன்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்க்காமலே வாட்ஸ்அப் வந்துச்சு, அதுக்குன்னு அந்த லவ் அஃபெக்ஷன் இல்லாமையா இருக்கு. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்கள் பேரில் வந்து சங்கல்பம் எடுத்து அதை பண்ணும்போது உங்கள் எனர்ஜி ஓர்டெக்ஸை திறக்கும். அந்த அந்தகரணாவை திறந்து அந்த டிவைன் லைட்டை வந்து உள்ளே வந்து இறக்குறோம். ஸோ அதனால் அதுதான் மோர் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் தேன் புகையை வந்து சுவாசிக்கிறது. ஓகேவா? அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஊதுபத்தி வச்சு அதை வந்து சுவாசிச்சுக்கலாம். எதுக்கு ஹோமத்துக்கு வந்து கொடுக்கணும்? அதே மாதிரி அந்த சாண்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாண்டிங் வந்து உங்க பேரை சொல்லி தான் நாங்க வந்து பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு உங்க பேர் என்ன மேடம்? சவிதா வந்து என்ன நட்சத்திரம் நீங்க? அஸ்வினி. இப்போ உதாரணத்துக்கு நாங்க மகாலட்சுமிக்கே பண்றோம். ஓம் மகாதேவே சவித்மனே சவிதா அஸ்வினி நக்ஷத்ரே மேஷராசோ ஜாதஸ்ய தனபந்தன விமோகாய
தன ஆகர்ஷ்ணாய தன்னோ லக்ஷ்மி பிரஜோத, இந்த மாதிரி பேரை லாக் பண்ணி நட்சத்திரத்தை லாக் பண்றதுனால the impact will go only for you. அதனால அது உங்க 7 சக்ராஸை ஓபன் பண்ணும், அவுரா சக்ராவை கிளீன் பண்ணும், அதிகமா எனர்ஜி வரும். இப்ப இதை வந்து இவங்க வந்து எனர்ஜி ஒர்க்கை வந்து அந்த சுவாச புகையை வந்து வச்சாதான் இம்பாக்ட்ன்றது வந்து கிடையாது. அதை தவிர இப்போ ஆதே சுவாமிநாராயண் டெம்பிள்ல வந்து நாங்க வந்து ஜெயாதி ஹோமம் ப்ராப்பரா பண்ணுவோம். நிறைய இடத்துல ஜெயாதி ஹோமம் ப்ராப்பராகவே பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீஷன்ல ருத்ர பலி கொடுப்போம், அதை வந்து ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஆயுஷ் ஹோமம் சுவாமிநாராயணன் டெம்பிள்ல பண்றீங்கன்னா 6-7 தேவதாக்கு பண்ணும். எங்க ஹோமம் ப்ரொசீஜரே 2.5 மணி நேரம். நார்மல் ஹோம ப்ரொசீஜர்லாம் வந்து நீங்க கிரகப்பிரவேசமே 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ அதனால தான் நாங்க வந்து வி ஹாவ் அ மேசிவ் இம்பாக்ட். இப்போ யூஎஸ்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து அவங்க கூப்பிடுவாங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, இங்கேருந்து திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், அதுலேருந்து தான் நிறைய பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, சார் இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு, இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா பப்ளிசிட்டி கொடுங்க, அப்போ தான் இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறோன்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வந்து பண்ணுறோம். அதனால நீங்க இப்போ வந்து ராகு கேது பயிற்சிக்கு வந்து போறீங்க, கோவில்ல உங்களால் நிக்க முடியாது மேடம், அந்த அளவுக்கு நெட்டி தள்ளுவாங்க. உதாரணத்துக்கு குரு பயிற்சி, நானே வந்து திருவில்லிதாயம் கோயில போயிருக்கேன். அவர் வந்து பூஜை சாயங்காலம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் அப்படியே மந்திரத்தை முனம் வந்துட்டு அப்படி தீபாரதனை காட்டிடுவோம். எங்களுக்கு அப்படி கிடையாது, இப்போ பிரிச்சு கொடுத்துருவோம். இப்போ 20 வாத்தியார் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 10 பூஜைன்னா அப்ப எங்களால 200 பூஜை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து லைவா வீடியோ ரெக்கார்டிங் ஆதே சுவாமிநாராயணன் டெம்பிள்ல ட்ரெயின் பண்ணி இருக்கும். அதனால அவங்க வந்து கிளைண்ட்டை வந்து ஃப்ரெண்ட்லியா நடத்துவாங்க. அதே மாதிரி ப்ராப்பரா சங்கல்பம் எடுத்து உங்க பேரை சொல்லி ஒழுங்கா பண்ணுவாங்க. நான் இன்னொரு நாள் வந்து அந்த வீடியோ எப்படி லைவாவே நாங்க பண்றோன்றத நான் பூஜையை வந்து காட்டுறேன், ஹோமத்தை வந்து காட்டுறேன். ஆனா இது வந்து நிறைய இடத்துல ஒழுங்கா பண்ணாததுனால அதனாலதான் நாங்க எடுத்து பண்றோம். அதே மாதிரி இப்ப வந்து எக்ஸ்ட்ரா வந்து தட்சிணை வந்து கேட்பாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா வந்து காசு கேட்பாங்க. சொல்ற காசு ஒன்று, வாங்குற காசு ஒன்று, அப்படி கிடையாது. என்ன காசு சொன்னோமோ அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணால் நாங்கள் அக்னாலேஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி காசு வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதே சுவாமிநாராயண் டெம்பிள்லேருந்து வரும். வி ஹாவ் அ கால் சென்டர் வேர் யூ கேன் கனெக்ட் வித் அ கால் சென்டர் அண்ட் ஸ்பீக். இல்லைங்க எனக்கு வந்து ஹோமம் வந்து சொன்னாங்க, வரல, பூஜை வந்து சொன்னாங்க, இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் வந்து பண்ணுவாங்க. So you have a whole infrastructure which is working because we want to deliver the puja effectively. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு ஹோமம் வந்து அரேஞ்ச் பண்ணோம், எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா half an hourல we can arrange the homam in ஆதே சுவாமிநாராயண் டெம்பிள். சொன்னீங்க பண்ண மாட்டீங்கன்னா இம்மிடியட்டா we can take off. அதே இப்ப சாதாரண ஒரு வாத்தியார்கிட்ட நீங்க ஹோமம் சொல்றீங்க அப்படின்னா it will take a long period of time. அதே மாதிரி நாங்க வந்து நீங்க வாட்ஸ்அப் வச்சிருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவோம். இப்போ உதாரணத்துக்கு இது டெலகிராம் வச்சிருந்தா டெலகிராம் அனுப்பிச்சிருவோம். என்ன நீங்க சோசியல் மீடியா வச்சிருக்கீங்களோ அந்த சோசியல் மீடியாவோட நாங்க வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் வந்து பண்ணிடுவோம். இதுல பிரசாதங்கள்லாம் எப்படி அனுப்புறீங்க சார்? மேடம் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு வந்து நாங்க எந்த பிரசாதம் அனுப்ப முடியாது, ஏன்னா அது கொரியர் சர்வீஸ் இஸ் அ ப்ராப்ளம். இங்க வந்து எல்லா பிரசாதமே நாங்க வந்து கொரியர்ல அனுப்பிச்சிடுவோம். இப்போ நாங்கள் அந்த பூஜை முடிச்சுட்டு அதை கொரியர் பண்ணிட்டு அந்த விபூதி குங்குமம் அந்த இதை வச்சுட்டு நாங்கள் இதை வந்து அனுப்பிச்சிடுவோம். அதே மாதிரி இப்போ 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 இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியர் ப்ளூ டாட்னா அதை ப்ளூ டாட்டில் தான் போட்டு அனுப்புவாங்க. அந்த இப்போ சில பேருக்கு வந்து எங்களுக்கு வேண்டாம் சார், எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா நாங்கள் கொரியர் சார்ஜ் வாங்க மாட்டோம், அவ்வளோதான், அதோட கட் ஆஃப் பண்ணிடுவோம். அதனால நீங்கள் வந்து எனி ஃபெஸ்டிவலுக்கு ஆதே சுவாமிநாராயணன் டெம்பிளில் பண்ணிக்கலாம், எனி பரிகாரம் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அசிலேஷா பலி, அது வந்து ஒன்லி கர்நாடகால தான் பண்ணுவாங்க, நாங்க பண்ணி கொடுப்போம். இப்ப உதாரணத்துக்கு வந்து நாராயண பலி அப்படின்னு இருக்கு, அதை நாங்க பண்ணி கொடுப்போம். அஷ்ட சர்ப்ப ஹோமம் பண்ணி கொடுப்போம். ஸோ ஆதே சுவாமிநாராயண் டெம்பிள் வந்தீங்கன்னா எனி பரிகாரம் ஆஃப் யுவர் சாய்ஸ் நீங்க பண்ணோம், இதை தான் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நாங்க பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பல அஸ்ட்ராலஜர்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து அவங்க கிளைண்ட்டுக்கே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராலேருந்து ஒரு அஸ்ட்ராலஜர், அவர் வந்து திதி பேக்கேஜ், அதாவது அஷ்டமி, சஷ்டி, இப்போ தசமி, திரையோதசி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுக்கு வந்து அவர் கிளைண்ட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து நேற்று தான் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம்,
இல்லை நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வேர் வி டூ பூஜா ஹோமம் ப்ராப்பர்லி வித்தவுட் காம்ப்ரமைஸ். ஐம்பொன் சிலையில் பண்ணுவோம். அதே மாதிரி பூஜா பண்ணும்போது வி வில் டூ அபிஷேகம். அதை நிறைய பேர் கோவிலில் வந்து அபிஷேகம் வந்து பண்ண முடியாது, குரூப்பாக தான் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் வராங்கன்னா 10 பேருக்கு அட் அ டைம் பண்ணி வைப்பாங்க அபிஷேகம். அதே சுவாமிநாராயண் டெம்பிளை பொறுத்த மட்டும் நத்திங் ஆஃப் தட் சார்ட். நீங்கள் வந்து ப்ராப்பராக இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் கொடுத்து உங்கள் பேர் சொல்லி உங்கள் நட்சத்திரம் சொல்லி தான் நாங்கள் வந்து ஹோமமும் பூஜையும் பண்ணுவோம். நோ குரூப் பூஜை. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நான் தப்பாக சொல்ல வரலாம், அவங்க அது பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சதுர்த்தி பூஜை, சதுர்த்தி ஹோமம்னா எல்லார்ட்டையும் பைசா வாங்கிப்பாங்க, ஒரே ஹோமம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலாக சிங்கிள் வாத்தியார் ஹோமம் இருக்குது, 2 வாத்தியார் ஹோமம் இருக்குது, 4 வாத்தியார் இருக்குது. இப்போ தில ஹோமம்லாம் 8 வாத்தியார் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ தில ஹோமம் சொன்னீங்க. ஸோ தில ஹோமம்னா என்ன, எதுக்காக பண்ணுறாங்க சார்? மேடம் தில ஹோமம்னா ரொம்ப சிம்பிள் மேடம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, அவரால் வந்து அடுத்த கரைக்கு போக முடியல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிளேன் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு, அதர் சைட் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால சக்கப் ஆயிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு சூசைடு, இல்லை சடன் டெத்து, இல்லை ஏதோ ப்ராப்ளம். அது வந்து இப்போ நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்க, ஆனால் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க இவங்களுக்கு. நான் வந்து போகல, நான் வந்து எனக்கு போக முடியல, இங்கேயும் வர முடியல, அங்கேயும் வர முடியல, ஒரு மாதிரி திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த திலஹோமம் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட் வந்து, ஒரு பார்ட் வந்து அவங்க அப்பா, தாத்தா, முத்தாத்தா, அம்மா, பாட்டி, முப்பாட்டி, அவங்களுக்கு வந்து 2 சைடும் பண்ணுவோம். அம்மா அப்பா சைடும் பண்ணுவோம். அதே மாதிரி 28 நரகம் இருக்கு. குபிஜிகா நரகம், அந்த சங்கர் படத்திலாம் அது சில நரகம்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ரௌரவ நரகம், ரௌரவ நரகம், அந்த மாதிரி இருக்கு. அந்த நரகத்திலேருந்து அவங்க மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு அவங்க வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இந்த ஹோமம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் ஆகும். அந்த வாத்தியாரே பிரேக் விட்டு தான் பண்ணுவாங்க. 8 பேர் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கே வந்து பயங்கர டயர்டாக இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு பிரேக் எடுத்து தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ராமேஸ்வரத்துலேயோ எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கஸ்டமர். ஆதேஷ் சுவாமிநாராயண் டெம்பிளில் மட்டும் எவ்ரி கஸ்டமர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கஸ்டமர். எங்ககிட்ட அந்த திலஹோமம் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பண்ணுவாங்க. வி ஆர் ஆல்சோ வெரி எக்கனாமிக்கல். கண்ணாபின்னான்னு வந்து சார்ஜ் பண்ணுறது, எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணுறது அப்படி கிடையாது. ரீசனபிளாக கொஞ்சோண்டு ஒரு குட்டி ப்ராஃபிட் வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். அதனால அந்த திலஹோமம் வந்து நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து புரட்டாசி மாதம் வர அந்த அமாவாசை பண்ணிக்கலாம், தை அமாவாசை பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அந்த அமாவாசையில் பண்ணணும், இல்லை அவங்க இறந்த திதியில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணி முடித்த உடனே பயங்கர டயர்டாக இருக்கும், நல்லா தூங்கிடுவீங்க. எழுந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பீஸ். ஏதோ உங்களை விட்டு போன மாதிரி ஒரு ட்ரமெண்டஸ் சென்ஸ் ஆஃப் பீஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் அந்த திலஹோமம் அப்படின்றது. அதை வந்து எல்லா திரவியமும் போட மாட்டோம். அதில் வரும் எள்ளு தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது பேர் திலம். சான்ஸ்கிரிட்ல எள்ளுக்கு பேர் திலம். 8 வாத்தியார் வந்து உட்கார்ந்து பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப டயரிங் ஹோமம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆகும் இது. அதே மாதிரி இதை வந்து உங்களால் இங்கே வர முடியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஆன்லைனில் ஃபுல்லாக வீடியோ காலிங் வழியாக அதே சுவாமிநாராயண் டெம்பிள் வந்து ரிலே பண்ணுவோம். வி ஹாவ் வெரி குட் நெட்வொர்க் வேர் யூ கேன் சி. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜூமில் வரணும்னாங்க, கூகுள் மீட்டில் வரணும்னாங்கன்னா நான் வில் பி வெரி ஃப்ளெக்சிபிள். அதனால நீங்க நேரா லைவா பார்க்குற மாதிரியே ஈக்குவலன்ட் டு தட் வி ஹவ் brought it very closely. ஸோ திலஹோமம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்காக செய்யறது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த திலஹோமத்தினால வரக்கூடிய நன்மைகள்லாம் என்ன சார் பண்ணுங்க? மேடம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் யாரோ சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணமே நடக்கல. அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் கல்யாணம் நடக்கல. திலஹோமம் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வந்தது, கல்யாணம் வந்து நடந்தது. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தை வந்து பிறக்காது. அவங்க வந்து நாயை வந்து வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து டிங்ஸ் அப்படின்னுறாங்க. அதாவது டபுள் இன்கம் நோ கிட்டுன்ற மாதிரி இருக்கு.
அதுவும் ஒரு ஆன்சிஸ்ட்ரல் கர்ஸு தான். வம்சம் வளராம இருக்கிறதுக்கு ஆன்சிஸ்ட்ரல் கர்ஸு தான். அதுக்கும் வந்து திலஹோமம் வந்து பண்ணுவாங்க. 3வது வந்து சில பேர் வீட்டில் வந்து ருணம் இருக்கும். அதாவது எக்கச்சக்கமாக கடன் இருக்கும், தீராத கடன் இருக்கும், முடியாத கடன் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு வந்து திலஹோமம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேர் வீட்டில் வந்து அகால மரணம் அடைவாங்க. ஆக்சிடென்ட்டு, ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் திலஹோமம் பண்ணுவாங்க. இதுக்கு தான் மெயினாக வந்து பண்ணுவாங்க. அது வந்து பித்ரு சாபம் இருக்கணும். அது வந்து சூரியன் ராகு, இல்லை சந்திரன் ராகு கேது, அந்த மாதிரி இல்லை 9th ஹவுஸில் ராகு கேது, அந்த மாதிரி இருந்தால் அஸ்ட்ராலஜர் சொல்லி பண்ணுவாங்க. இல்லை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம், ஆமாம் இருக்கு இல்லை அப்படின்ட்டு. ஓகே ஓகே சார். ஸோ இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய ஆர்வமாக வந்து பண்ணுறாங்க. ஆமாம் மேடம். ஏன்னா வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி கிடையாது. உள்நாட்டில் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, அங்கேருந்துலாம் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணியிருக்காங்க, நேராகவும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க, நாங்கள் வந்து பிளிங்கிட் மாதிரி, ஜெப்டோ மாதிரி, ஸ்விக்கி மார்ட் மாதிரி நீங்கள் வந்து உங்கள் எல்லா பூஜையும் வந்து உங்களுடைய வீடியோ கேமராக்கே நாங்கள் டெலிவரி அக்ராஸ். ஸோ வீட்டுக்கே வந்துடுது எல்லாமே. ஆமாம் ஆமாம். இல்லை வீடியோவில் வந்துடுது. வீடியோவில் ஆமாம், லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இருந்த இடத்துல இருந்தே எல்லாமே. ஆமாம், இருந்த இடத்துல இருந்தே வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டு நிறைய விளையாட்டு செய்திகளை கூட கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, இப்போ இந்தியா இங்கிலாந்து நடக்க போற அந்த கிரிக்கெட் மேட்ச், அந்த கணிப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மேடம், இந்தியா இங்கிலாந்து வந்து 5 மேட்ச் வந்து இருக்கு. ஏற்கனவே 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியா வந்து இந்த சீரீஸ் வந்து வின் பண்ணும் கண்டிப்பா. இந்த சீரீஸ் வந்து வின் பண்ணும். அடுத்து சாம்பியன் டிராஃபில வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு செமிஃபைனல் போற அளவுக்கு வந்து வருவாங்க. அண்ட் சாம்பியன் டிராஃபி வந்து February மாதம் நடக்கக்கூடியது. அண்டு 3வது வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கர கரெக்ஷனில் போயின்னு இருக்கு. எக்கச்சக்கமாக கரெக்ஷன் ஆகும். நிறைய பேர் பயப்படுறாங்க, இந்த மாதிரி வந்து பயங்கரமாக கீழே போயிட்டே இருக்கு, மேலே போகாது போல இருக்கு, அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்ட்டு. இல்லை, அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும். அது வந்து குரு சனி பயிற்சிக்கு வந்து முடிச்ச அப்புறம் தான் வந்து போகும். இப்போ 6 கிரகம் வந்து நம்மளால பார்க்க முடியுது வான்வெளியிலேயே. மார்ஸு, சாட்டன், அந்த இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது நம்மளால. அதனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப டர்புலண்ட்டாக இருக்கும். வேர்ல்டு ஓவர் வந்து டர்புலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கும்பமேளா வர நடக்குது, அதனால வோர்டெக்ஸ் வந்து திறந்துடும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? மேடம், ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் நிறைய மூட் ஸ்விங் இருக்கும் மேடம். பயங்கர மூட் ஸ்விங் இருக்கும் எல்லாருக்குமே. ஜென்ரலா மூட் ஸ்விங் இருக்கும். ஜென்ரலா நம்மளால பாசிட்டிவா யோசிக்க முடியாது. 2வது வந்து நிறைய பேர் வந்து ஆர்குமெண்ட்டு, சின்ன விஷயத்த பேனை பெருமாளாக்கி சண்டை போடுற டைப் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு கேஷ் ஃப்ளோ வந்து மாட்டிக்கும். சில பேருக்கு ஈவெண்ட் வந்து பக்கத்தில் வந்துட்டு தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அவங்க பூஜை பண்ணிக்கலாம். இதே அஸ்ட்ராலஜியில் என்ன பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ப்ரிடிக்ஷனை விட பரிகாரத்துக்கு வந்து யாரும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பண்ண தெரியாது. தே ஆர் நாட் ட்ரெயின். பண்ண தெரியாதுன்றதை விடவும் நிறைய ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு போலியான நிறைய பேர்கிட்ட போய் இல்ல மேடம், ஜோதிடர்களுக்கே வந்து நிறைய பேருக்கு பரிகாரங்கள் வந்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ண வைக்கணும்னு தெரியாது. அவங்க அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, பரிகாரங்கள் சொல்லுவாங்க, ஆனால் அதை எப்படி பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது வந்து தெரியாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த பிஸ்கெட்டை பற்றி பேசுவாங்க, ஆனால் பிஸ்கெட் எங்கே கிடைக்கும், எப்படி சாப்பிடணும், அது வந்து தெரியாது. அந்த மாதிரி எங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் வந்து பிஸ்கெட் மாதிரி வந்தோடனே பேக்கெட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதனால் பரிகாரம் வந்து இந்த 6 கிரக சேர்க்கைக்கு வந்து பண்ணிங்கன்னா, எஸ்பெஷலி மீனம், மேஷம், சிம்மம் அண்ட் இதுக்கு அதாவது துலாம், அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ தயவுசெய்து நான் அவங்க இந்த ஆதான் டிவியில் வந்து நான் கேட்டுக்கிறேன், யாரும் டைவர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. இப்போ பயங்கர மூட் ஸ்விங் இருக்கும். கம்முன்னு ஒரு 4 மாதம் விட்டுடுங்க, அப்புறமா நீங்கள் அந்த விஷயத்த சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வேலையிலேருந்து ரிசைன் பண்ண போகிறேன்னா விட்டுடுங்க, இப்போ வெயிட் பண்ணுங்க, அப்புறமா ரெசிக்னேஷன் பற்றி யோசிங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து டிசிஷன் எடுத்தீங்கன்னா எல்லாம் தப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கிரக சேர்க்கை முடிஞ்ச உடனே சிச்சுவேஷனே பயங்கரமாக மாற ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்னது உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். அந்த 4 மாசம் வந்து அவசரப்படுறவங்க எல்லாமே கூட இருக்காங்க. ஸோ இந்த 6 கிரக சேர்க்கை இருக்குல்லங்க சார், இதுக்கு எந்த மாதிரியான ஹோமங்கள்லாம் பண்ணா சிறப்பாக இருக்கும் சார்? மேடம், ஒன்று வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரலா அவங்களுடைய ஹாரோஸ்கோப் எடுத்து
அவங்களுக்கு வந்து இப்போ வந்து லக்னாதிபதிக்கு வந்து பண்ணிக்கலாம். அவங்க மைண்டு மூட் ஸ்விங்கு இல்லாத மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து சத்ரு சம்ஹாரம் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ சத்ரு உபாதை அதிகமாக இருக்கு அப்படின்னு பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஜென்ரலாக மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சாந்தி ஹோமம் வந்து பண்ணிக்கலாம். சாந்தி ஹோமம் பண்ணீங்கன்னா மைண்டு வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதேஷ சுவாமிநாராயண் டெம்பிளில் வந்து நீங்கள் ஹோமம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மைண்டு வந்து பீஸ்ஃபுல் ஆகிடும். நிறைய பேருக்கு இப்போ ராகு கேது பரிகாரம் பண்ணால் என்னன்னு தெரியாது. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தார், ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அவர் என்ன சொன்னார், சார் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இப்போ தான் மீட்டிங்லேருந்து வந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு. நான் சொன்னேன், அங்கே ராகு கேது சிலை இருக்குது, அந்த சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்னு. பண்ணிட்டு வந்த உடனே என்கிட்ட சொன்னார், சார் என் மைண்டே பயங்கர பீஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு சார் அப்படின்னு. ஸோ அதனால் நான் ரெமிடியல் மெஷர் பற்றி புக்கு எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதோட இம்பேக்டையும் வந்து நாங்கள் சொல்லுவோம். என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்குன்றதையும் அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து எலாபரேட்டாக வந்து சொல்லி கொடுப்போம். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் பண்ண சொல்றீங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த ஹோமம் வளர்க்குறது மட்டும்தான் தீர்வா சார்? வேற எதுவும் தீர்வு இல்லை இல்லையா? மேடம், ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணலாம், ரெண்டாவது வந்து பாத பூஜை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் வந்து நாரி பூஜைன்னு இருக்குது, அது எங்கேயுமே பண்ண மாட்டாங்க, பண்ணலாம். அதே மாதிரி ஹோமம் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து விளக்கேற்றலாம், சாண்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து பண்ணலாம். எல்லா ப்ராப்ளமுமே வந்து சால்வ் ஆகுன்றதை வந்து நான் சொல்ல மாட்டேன். ஒரு 80% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் ரொம்பதையா இருந்ததுன்னா அது ரொம்ப வருஷம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 300 கிலோ இருக்கேன், நான் வந்து இம்மீடியட்டாக என் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுன்றதை வந்து முடியாது. ஆனால் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம், மல்டிபிள் டைம்ஸ். அதே மாதிரி தான் பரிகாரம். ப்ராப்ளம் வந்து தின்னாக இருந்தது, மீடியமாக இருந்ததுன்னா ஒரு 2 பூஜை, ஒரு 2 ஹோமம் பண்ணிங்கன்னா இம்பேக்ட் இருக்கும். அதே வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிறைய ரிப்பீட்டேஷன் தேவைப்படும். நாங்கள் வந்து கிளாசிக் ப்ரூ காஃபி மாதிரி கிளாசிக் பரிகாரம் பண்ணுவோம். நாங்கள் இது வந்து பல்போட பேப்பரை கிழி, இதை வந்து சார்கோலை எடுத்து இது பண்ணு, அப்புறம் இல்லை பாஸ் சாப்பிடு அப்படின்லாம் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் வந்து கிளாசிக் அண்டு ப்ராப்பராக என்ன புக்கில் இருக்கோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பரிகாரம் பண்ணி வைப்போம். அதோட பாசிட்டிவ் இம்பேக்டும் இருக்கும். அதனால் இது நிறைய பேர் வந்து எளிய முறையில் சிறிய பரிகாரங்கள் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன்றது வந்து இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் ஃபைனான்ஷியலாக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாங்கள் என்ன சொல்லுவோம், மகாலட்சுமிக்கு வெல்லம் போட்டு வெள்ளை மொச்சை போட்டு ஏற்றுங்க, மகாலட்சுமி ஃபோட்டோ வீட்லேயே வச்சு ஏற்றுங்க, ஒரு 48 நாள் தொடர்ந்து 5 விளக்கு ஏற்றுங்க, இம்பேக்டை பார்ப்பீங்க. அது வந்து இருக்கும். இவங்க சொல்கிறது வந்து அன்டெஸ்டட் பரிகாரம். இப்போ எனக்கு வந்து எதுவும் தெரியாது, ஏதோ இது வந்து இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ வந்து கோவிலுக்கு வந்து போய் உங்களால் அபிஷேகம் பண்ண முடியும், பூஜை பண்ண முடியும், ஹோமம் வளர்க்க முடியும்னா கோவிலுக்கு போக சொல்லுவோம். இல்லை நீங்கள் கோவில் சாதாரணமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வாங்க. ஆனால் டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். தசாபுக்தியில் தப்பான டைரக்ஷனில் போகும்போது தான் இம்பேக்ட் இருக்கும். இட் இஸ் நாட் கோவில். இப்போ சில பேர் சொல்கிறாங்க திருப்பதிக்கு வந்து போகக்கூடாது, சில பேர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து போகக்கூடாது. அது வந்து அவங்க டைரக்ஷன் நெகட்டிவாக இருந்து அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஏதாவது நெகட்டிவாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கோவிலில் பூஜை பண்ண முடியலன்னா நத்திங் டு வரி, ஆதே சுவாமிநாராயண் டெம்பிள் வாங்க, எல்லாம் A to Z நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணி கொடுப்போம். இல்லை ஃபெஸ்டிவலாக பண்ணிப்போம். இல்லை இப்போ உதாரணத்துக்கு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சஷ்டியில் மட்டும் பூஜை பண்ணணும் சார், பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த வந்து பிரதோஷத்துக்கு வந்து பூஜை பண்ணி கொடுப்போம், ஏகாதசிக்கு பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி திதியும் பண்ணி கொடுப்போம். இல்லை உங்களுக்கு ஃபெஸ்டிவலாகவும் பூஜை பண்ணி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து மகர சங்கராந்தி வந்தது, அது நிறைய பேர் பூஜை பண்ணணுன்னாங்க, அவங்களுக்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கே தேட வேண்டாம். ஃபோன் பண்ணிங்கன்னா இப்போ ஆதே சுவாமிநாராயண் டெம்பிளுக்கு போகும், அதை இம்மீடியட்டாக எடுப்பாங்க, அவங்க உங்களுக்கு பூஜை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னாலும் சாம்பிள் பூஜையும் பண்ணி காட்டுவோம். உங்களுக்கு வேணும்னாலும் அந்த பண்ண பூஜையோட பழைய பூஜையோட வீடியோலாம் அனுப்பி வைப்போம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆதே சுவாமிநாராயண் டெம்பிளில் யூ கேன் கம் அண்ட் டூ பூஜா. இட் இஸ் அ வெரி யூனிக் கான்செப்ட். ஓகே, இப்போ நிறைய பூஜைகள் பற்றி சொன்னீங்க, திலகோமம் பற்றி எல்லாமே கூட பேசுனீங்க. இப்போ வந்து இதில் பார்த்துட்டு இருக்க நேர்கள் நினைப்பாங்க, பூஜை பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, கோயிலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, பட் என்னுடைய பொருளாதார நிலைமையை வந்து என்னால் பண்ண முடியலை,
கோயில்ல வந்து பணம் கட்டி செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது எளிய பரிகாரங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா? வீட்ல விளக்கேத்துங்க, கோயிலுக்கு மேடம் போங்க. இது வந்து இப்படி இருக்கு மேடம். நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, எனக்கு வந்து ஹார்ட் வந்து 80% பிளாக் இருக்கு. டாக்டர் வந்து இல்லைங்க நீங்க வந்து சர்ஜரி பண்ணும் அப்படின்னா, அவருக்கு வந்து எளிய பரிகாரங்கள் வந்து நீ வந்து யோகா பண்ணு அப்படின்னா அவருக்கு வந்து ஏதோ டிசாஸ்டரா நடக்கும். ஆமா. அதனால பரிகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவல் ஆஃப் ப்ராப்ளம், இன்டென்சிட்டி ஆஃப் ப்ராப்ளத்தை பொறுத்து தான் சஜஸ்ட் பண்ணும். சும்மா கண்ணாபின்னான்னு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்டெஸ்டட் பரிகாரம் வந்து சொல்றது இல்லை. அப்போ கிளாசிக்கெலாம் என்ன சொல்லுவோம், சரஸ்வதிக்கு வந்து பூஜை பண்ணுங்க, சரஸ்வதிக்கு விளக்கேத்துங்க, அதே மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பரிகாரம் கற்றுக்கணும். இப்போ நான் வந்து பூஜை கற்றுக்கணும்னா எங்கள் கிட்ட வந்து கற்றுக்கலாம். வி டீச் தம் த பூஜை. இது நீங்களே உங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து வி ஹாவ் அ கிளாஸ். பூஜை சொல்லித்தரத்துக்குன்னு வி ஹாவ் அ கிளாஸ். வி டோன்ட் சி கம்யூனிட்டி. யார் வேணால் வந்து பூஜை வேணால் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி எளிய பரிகாரங்கள் நிறைய பேர் ப்ராப்ளமே சால்வ் ஆகாமல் எங்ககிட்ட வந்துட்டு, சார் இந்த மாதிரி சால்வ் ஆக மாட்டேங்குது, அதனால நீங்கள் வந்து ஒழுங்காக எங்களுக்கு பரிகாரம் பண்ணி வைங்க அப்படின்வாங்க. எதுவுமே மேடம் எஃபர்ட்ன்றது ப்ராப்பராக இருந்தால் தான் இம்பேக்ட் இருக்கும். சும்மா எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டு, எல்லாத்துக்குமே வந்து ஈஸி வே அப்படின்னீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் அன் இம்பேக்ட். நாங்கள் வந்து கிளையண்ட்டோடைய ஆதி சாமிநாதன் டெம்பிளில் வெரி இம்பார்ட்டன்ட் இம்பேக்ட் இருக்கா பார்ப்போம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து இருக்காது, அவங்கக்கிட்டே டைரெக்டாக சொல்லிடும், இந்த பரிகாரம் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிங்கன்னா இந்த இம்பேக்ட் வந்து இருக்காது, அதனால் நீங்கள் வேணால் கேட்டு வாங்க, இல்லை நாங்கள் எப்படி இது பண்ணால் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போம். இதோட ப்ராப்ளம் என்னென்னா, பரிகாரம் பற்றி தெரியாமல், கிளாசிக் பரிகாரங்கள் பற்றி தெரியாமல், புரியாமல் அவங்களா வந்து வாய்க்கு வந்தது சொல்றது தான். நான் ரெமிடியல் மெஷர் பத்தி ப்ராப்பரா புக்கு எழுதியிருக்கேன். கிண்டில்ல வந்து யூ கேன் பை தட் புக். பிருகு நந்தி நாடியில வந்து எப்படி பரிகாரம் பண்ணுவாங்கன்றது புக்கு எழுதியிருக்கேன் நான், விச் எனிபடி கேன் யூஸ். அதே மாதிரி தமிழ்லயும் நான் அதை வந்து நந்தி நாடி பத்தி புக்கு போட்டிருக்கேன். அந்த ஆரோமீரா பப்ளிகேஷன்ல வந்து அது வந்து போட்டிருக்காங்க. அதனால யார் வேணா வந்து பரிகாரம் பண்ணலாம். ஆனா இஷ்டத்துக்கு வந்து இப்போ பாஸ் வச்சுக்கோ, பாஸ் ஆயிடுவ, அதுக்கு வந்து அது நிஜமா நீ யூஸ் பண்ணியிருக்கா, குட் டே பிஸ்கெட் சாப்பிடு அப்படின்னா பிரிட்டானியா வந்து எப்போ பார்த்தாலும் குட் டே இருக்கணும், அதெல்லாம் வந்து சும்மா ஐ மீன் ஜஸ்ட் வாய்க்கு வந்தது சொல்றது. அதனால நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை சார், ஏட்டா காசு இல்லை அப்படின்னு ஒன்றும் ப்ராப்ளம், வீட்டில் விளக்கு ஏற்றுங்க, 5 விளக்கு ஏற்றுங்க, டெய்லி ஏற்றுங்க, அவ்வளோதான். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வர வாரத்துலையும் நம்ம வந்து பார்க்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.